ஆடாத்தொடை என்பது அனைவரும் ஃபர்ஸ்ட் எய்டுக்காக வச்சுக்க வேண்டிய ஒரு மூலிகை. ஓகே, யாரு வேணாலும் சளி இருக்கும் போது அதை என்ன செஞ்சுக்கலாம், ஒரு 2 நாள் பிரயோகம் பண்ணாலும் எவ்வளவு தீவிரமான சளியா இருந்தாலும் குறைஞ்சிடும். சரியா? சரி, இப்போ அநாதகம். அநாதகம் அப்படிங்கிறது நெஞ்சுமொழி பகுதி, காற்று தத்துவம். குடிப்பு சுவையை இயற்கையாக தரக்கூடியது. ஓகே, இந்த சக்கரத்துல நீங்க கவனம் செலுத்துறதுனால, ஓகே, ஒரு வண்டி வேகமா ஓடணும்னா என்ன இருக்கணும், காத்து இருந்தாலும் வேகமா ஓடும். காத்து கம்மியானா கொஞ்சம் வேகம் கம்மியா. ஓகே, அது மாதிரி உங்களுடைய உடல் இயக்கம் சீரான வேகத்தில் நடைபெற வேண்டும். அப்படின்னா அநாதக சக்கரத்துல பிராணசக்தி நல்லாவே குவியணும். அப்ப சீரான வேகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு 50 வயசு ஆயிடுச்சு, என்னால இந்த வேகத்துல செய்ய முடியாது, ஒரு 25 வயசு பையன் படியேறி இறங்குற மாதிரி ஒரு 50 வயசு நபர் வந்து ஏறி இறங்குவது இல்லை. ஏனென்றால் அநாதக சக்கரத்தில் பிராணசக்தி குவியக்கூடிய அளவு குறைவாக இருக்கிறது.